கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முக்கியமான நேரம் ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்க அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய வார்த்தைக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உங்கள் வேதத்தை தியானித்தோம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதம் நலம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, உடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். நம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க, நம்முடைய வசனத்தை கேட்க எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. சத்தியத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நாம் எப்படி நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாய். அதான் நம்ம எனக்கு தியானித்த வசனம் கூட அதுதான். ஆண்டுடைய வார்த்தையை நாம் உறுதியாய் நாம் கடைபிடிக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவர் பூரண சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். நம் சமாதானம் என்று சொல்லும் பொழுது நம்ம உள்ளத்துல கலக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள்லாம் இருக்கும்போ ஒரு விதமான சமாதான குறை உண்டாகும். அந்த சமாதானத்தை இங்கே சொல்லல. இந்த ஷாலோம் என்கிற அந்த எபிரேய வார்த்தை சமாதானம். சமாதானம் என்றால் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த ஷாலோம் என்கிற வார்த்தையில இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சுகம், பாதுகாப்பு, செழிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகம், அதாவது ஒரு மனுஷனுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நிறைந்ததுதான் ஷாலோம். இங்கே பூரண ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அந்த எபிரேய வேதத்துல ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா. அதாவது 2 முறை ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த பூரண ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அந்த பூரண ஆசீர்வாதம் நமக்குள் வந்துச்சுனாலே நமக்கு கலக்கம் இல்லை, குழப்பம் இல்லை, குறை இல்லை. சகல விதமான நன்மைகளையும் ஆண்டவர் அந்த ஷாலோம் என்ற வார்த்தையில அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை உறுதியாக நாம் நம்பும் பொழுது பூமியிலே நம்முடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். சிலர் சொல்லுவாங்க, அதாவது எனக்கு இங்கதான் ஒரு வீடு இல்லை, பரலோகத்துல ஆண்டவர் ஒரு வீட்டை வச்சிருக்கிறார், இங்கு உனக்கு வீட்டை ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? உரையாட்ட நாங்க தான் வீடு காட்ட போகும்போ சொல்றாரு, நான் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தேன், ஐயா ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை மட்டும் தரல அப்படின்னு சொல்ற. ஒரு வீடை மட்டும் தரல. எவ்வளோ நேரங்கள்ல ஒரு வீடை வாங்குறதுக்கு நான் போனேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்கவே இல்லை இது வரைக்கும்.
வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரால நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு தந்தாருன்னா, ஆண்டவர் ஒரு வீடு தருது அவருக்கு ஏமாத்திரம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பரவாயில்ல, நமக்கு வாடகை வீடாச்சும் ஆண்டவர் தந்தாரு, என்ன ஒரு வாடகை வீடாச்சும் ஆண்டவர் தந்தாரு, ஆமா குறையில்லாம ஆகாரத்தை தந்தாரு, குறையில்லாம வஸ்திரத்தை தந்தாரு. இது மட்டும் இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்றீங்களா? குறைவில்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அது நம்ம வாயில் தான் இருக்குது. மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ராஜேந்திரன் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அது சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் பார்க்கறாங்க. அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கிடைச்ச போதும் அந்த நிலைமை தான் இருந்தது. ஆனா என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி தர போதுமானவராய் இருக்கிறார். இந்த பூமியிலேயே இங்கேயே பரலோக ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவிலும் உண்டாகும் சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பரலோகத்துல போய் மட்டும் நம்ம அனுபவிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பூமியிலேயே நம்ம ஆசீர்வாதமாய் சுதந்திரிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஐயா சொன்னாராம், பூமியில இருக்கிற வரைக்கும் வியாதி வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். பரலோகத்துல போனாலும் அதான் வராது, அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்களாம். இதெல்லாம் வந்தாலும் இதுல இருந்து விடுதலை தருகிறோம் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் அந்த வியாதியின் சுகத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு குறை வந்த குறைவுகளை சந்திக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி தர வந்தவர். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆண்டவர் நம்ம உறுதியாய், ஏதோ நம்ம ஆண்டவரை நம்ம அறிஞ்சிட்டோம் அது போதும் இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம அவரை அறியணும். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆண்டவர் எதற்காக இந்த பூமியிலிருந்து தெரிந்து கொண்டார்னா, நம்ம இந்த உலகத்தை சார்ந்திருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, மனுஷனை சார்ந்திருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்கள் நான். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, மாசம் எனக்கு சம்பளம் வரும். ஆமா, சம்பளம் 1லிருந்து 15 நாள் போடலைன்னு வச்சுங்க, ஒரு 6 மாசம் உங்களுக்கு சம்பளம் வரலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம், வேலையை நம்பி இருக்கிறோம், தொழிலை நம்பி இருக்கிறோம். அதெல்லாம் நம்பாதீங்க, அதை எல்லாவற்றையும் தந்த தேவனை நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, நமக்கு எல்லாவற்றையும் தந்த அந்த ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. அதான் எரேமியா அழகா சொல்றாரு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன். பாத்தீங்களா? அப்போ உங்க மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் வரும், அதை நம்பி இருக்காதீங்க. நேற்றுக்கு எங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லை, நைட்டு பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வருது காணிக்க. என் தேவையை ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். அவங்கள ஆண்டவருடைய இருதயத்துல பேசிதான் அவங்க அந்த காணிக்க போடுறாங்க, சும்மா எல்லாம் போட மாட்டாங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தருவார். எலியாவை எப்படி ஆண்டவர் போஷிக்கிறார், காகத்தை கொண்டு போஷிக்கிறார். ஈசாக்க பஞ்ச காலத்துல பாருங்க, அவருடைய தேசமே கிடையாது, பெலிஸ்தருடைய தேசத்துல
பெலிஸ்தர்கள் எல்லாம் பொறாமைப்படும்படியாக ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்றார். அவர் வெட்டுகிற துறவுகளில் எல்லாம் நீரூற்றுக்கள் வருகிறது. அவர் விதை விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆமா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். சொல்லி இருக்கிற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன். அப்ப அந்த நம்மோடு கூட இருக்கிற அந்த கர்த்தரை நீங்க நம்புங்க. அவர் உங்களை இந்த பூமியில சகல விதமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பான். என்னமோ செய்தியை பார்த்து பாஸ்டர் வந்து செழிப்பு உபதேசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு யாருன்னா சொன்னா அது அவங்களுடைய தப்பு. கர்த்தரை நம்பினா அவர் எல்லாவற்றையும் தந்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் தான் அழியாதது. கர்த்தரை நீங்க நம்புங்க. அவரை நீங்க நம்பி வாழும் பொழுது ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தை தர்றார். அதான் சொல்ற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்க எப்படி இருப்பானா, 8ஆம் வசனத்துல, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட கால்வாய் ஓரத்துல வேர்களை விடுகிற ஒரு மரத்துக்கு மழை பெஞ்சாலும் கவலை இல்லை, பெய்யாட்டியும் ஒண்ணு இல்லை. அது எப்பவுமே பச்சையாய் எப்பவுமே கனி கொடுக்கிற மரமாய் அந்த மரம் இருக்கிறது போல நீங்க ஆண்டவரோடு நீங்க இணைக்கப்பட்டவர்களாய், அவர்தான் நமக்கு திராட்சை செடியா இருக்கிறார், நாம் அவருடைய கொடிகளாக நம்ம இருக்கிறோம். நீங்க கொடிகளாய் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தம் இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நீ இருப்ப. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அதான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தரை நம்பு. அதான் கடந்த நாட்கள் சொன்னேன், 40 நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை சுத்தி பார்க்க ஆண்டவர் அனுப்பினார். 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பினார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவர்களாக சுத்தி பார்த்துட்டு ஆமா அங்க இருக்கிற கனிகள் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஒரு திராட்சை கொலையை 2 பேரும் சுமந்துட்டு வராங்க. மாதுளம் பழங்கள், அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. சொல்றாங்க, நல்ல செழிப்புள்ள தேசம்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான். ஆனா நம்ம அங்க போக முடியாது. ஏன்னா அங்க பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க. ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்காங்க. ராட்சதர்கள் இருக்காங்க. அவங்க முன்ன நாங்க அப்படி வெட்டுக்கிளிய போல இருந்தோம். ஆனா 2 பேர் சொன்னாங்க, கர்த்தர் நம்மோட இருந்தா நிச்சயமாக நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன், இதை போய் சுத்தி பார்த்துட்டு வா. பாருங்க, 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. மோசே ஆரோனுக்கு விரோதமா கல்லை எடுத்து எரிஞ்சாங்க. ஜனங்க எரிய பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் செய்தார் பாருங்க, 40 நாள் நீ சுத்தி பார்த்துட்டு வந்து துர்ச்செய்தியை சொன்னியா, உன்னை 40 வருஷம் உன்னை நடக்க வைக்கிறேன்ட்டார். ஒரு நாள் 1 வருஷம் ஆக்கிட்டார் ஆண்டவர். 40 வருஷம் வனாந்தரத்தில். ஏன் அவரை நம்பணும். இப்ப வனாந்தரத்துல ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, நிழல் இல்லை, மரம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் நிழலாய் இருந்தார், அவர் வெளிச்சமாய் இருந்தார், அவர் மன்னாவாய் இருந்தார். அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும், அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்தார். ஞான கண்மலையாய் கூடவே இருந்து அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் கர்த்தரை மட்டும்தான் நம்பணும் என்றதுக்காக தான் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அழைச்சு கொண்டு வந்து 40 வருஷம் அந்த ஜனங்களை சோதிச்சு பார்த்து நடத்துறார். 40 வருஷம் அவங்கள அதிசயமாய் நடத்தினார், குறைவில்லாம நடத்தினார்.
அவருடைய வஸ்திரங்கள் பழசாகல. எப்படின்னே தெரியல. நம்ம கொஞ்சம் கூட இமேஜ் பண்ணவே முடியல. 40 வருஷம் வஸ்திரங்கள் பழசாகலையா, பாதரட்சையின் வார அரலியா பாருங்க. அதாவது கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு போனாராம். கர்த்தர் அதான் சொல்றாரு, இஸ்ரவேலு கர்த்தரை நம்பு. அப்போ ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல வேறு பிரித்து தெரிந்தெடுத்தது எதற்குன்னா, நீங்களும் நானும் கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும். அப்படி நீங்க கர்த்தரை நம்பி வாழும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஷாலோம் என்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த ஷாலோம், அந்த சமாதானம், அந்த ஷாலோம் என்றதுல நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு வீடு வேணுமா வீடு, கார் வேணுமா காரு, ஆரோக்கியம் வேணுமா ஆரோக்கியம், சந்தோஷம் வேணுமா சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு தம்முடைய சீஷர்களுக்கு, நீ ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டுக்கு முதல் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? சமாதானம் உண்டாவதாக. பாத்தீங்களா? அதாவது நீ ஒரு வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டுல சமாதானம் உண்டாவதாக சொல்லு. சமாதானத்துக்கு பாத்திரமான அந்த வீட்டுல இருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ அந்த ஷாலோம் என்கிற அந்த வார்த்தையில அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் யோபு அதை அறிந்ததுனால சொல்றார். யோபு 13ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமா, ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனையை அனுமதிச்சாரா, ஒரு வியாதியை அனுமதிச்சாரா? எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சார்? நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை அனுமதிச்சா உடனே ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. என்ன பண்றாங்க உடனே? ஆமா, ஆண்டவர் நான் நம்பினேன், அவர் என்னை நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம், அவர் எனக்கு எதையுமே தரல, அப்போ நான் என்னத்துக்கு நம்ம ஆராதிக்கணும், என்னத்துக்கு வரணும், அப்படிதான் நீ சொல்றாங்க. ஆனா யோபு பாருங்களேன், 10 பிள்ளைகளும் மரிச்சு போயிடுறாங்க, ஆஸ்திகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, சரீரத்திலே அவ்வளவு வியாதி, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை, எல்லாராலும் கனப்படுத்தப்பட்ட கனமுள்ள ஒரு மனுஷனா இருந்த மனுஷன் எல்லாராலும் கனவீனப்படுத்தப்பட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பரிகாசம் பண்ணப்பட்டு வாழும்படி கூட அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ ஏன்னா என் மீட்பர், என்னை ரட்சிக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்காக யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவன், அதான் எல் எலியோன், அது உன்னதமான தேவன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஜீவனையை தந்தாரே. ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல ஆண்டவரை விட்டுறாதீங்க பிரியமானவர்களே, ஒரு உறுதியா பிடிங்க. அந்த 16 வருஷம் சொல்றாரு, அவரே என் ரட்சிப்பார், அவரே என் ரட்சிப்பார். அப்போ ஆண்டவர் தான் நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்றால் நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர், உங்களுக்கு விடுதலை தருகிறவர் நம்முடைய தேவன். அவ என்ன செய்யணும்? கர்த்தரை படிங்க. உலகத்துக்காக எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்க? 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா, ஒரு கம்பெனில வேலை செஞ்சா 12 மணி நேரம் 13 மணி நேரம், ஆமா, அப்படியே கசைக்கு பிழிஞ்சு சக்கையா எடுத்துதான் சம்பளத்தை கொடுக்குறான். நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, எவ்வளவு டெடிகேட்டடா, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவு நேரம் காத்திருந்து அவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க, அவரை எவ்வளவு நம்புறீங்க? நம்பி பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. எனக்கு செழிப்பு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம், லைஃப் மாறல. ஆண்டவர் உங்களை மாற்றாம நீங்க மாறாம ஆண்டவர் உங்களை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த இடத்துல நீங்க வரீங்கன்னா
உங்களுக்கு 2 ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் தர்றாருன்றதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நமக்கு 2 ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாமுக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பரலோக ஆசீர்வாதம். அல்லேலூயா. பூமியில நீங்க தரித்திரத்தோடு, கஷ்டத்தோடு, வறுமையோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்ல. அது மாதிரி ஆண்டவரை அறிஞ்சும் பரலோகத்துக்கு போகலனாலும் பிரயோஜனமே கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன். அப்போ கர்த்தராகிய யெகோவா அவர் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ஆபகுக் அவர் சொல்றாரு பாருங்களேன், 3ஆம் அதிகாரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல ஆபகுக் சொல்றாரு 18-19 வசனத்துல, அதாவது நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்போ ஆண்டவர் நம்மள பாருங்களேன், நம்முடைய கால்களை அவர் மான் கால்களை போல மாற்றாராம். அல்லேலூயா. எதுக்காகனா உங்களை உயர்த்தும்படியாய். அவர் சொல்றாரு, உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். சங்கீதம் 91:15-16 வசனத்தை சொல்றாருல, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமம் எப்படியா? பலத்த துருகம். துருகம்னா பாருங்க, அந்த ஜெயில எல்லாம் இருக்கும், மேல ஒரு கோபுரம் மாதிரி வச்சுக்கிட்டு 24 hours அங்க காவலர்கள் வந்து துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் எல்லைகள்ல ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்க. தேவன் உங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறார்? ஜெயில பாதுகாக்கிறதுக்கு தான், ஜெயில இருக்கிற கைதிகளை பாதுகாக்கிறது தான் அங்க போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லு, கர்த்தருடைய நாமம், இயேசு என்கிற நாமம், அவருடைய பெயர் நமக்கு பலத்த துருகம். அந்த அந்த நாமத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த நாமத்துக்குள்ள நீங்க ஓடி வந்துட்டீங்கன்னா, அவர் உங்களை எப்படி வைப்பாராம்? சுகமாய் வைப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார்கள். அப்ப நம்ம வியாதியை இருக்கிறோமா, ஆண்டவர் நம்முடைய வியாதியை நீக்குவார், குணமாக்குவார். ஏன்னா அவர் சகல வியாதிகளையும் சகல சாபங்களையும் அவர் சிலுவையில சுமந்தார். அதான் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவன். அது ஆபகுக் அறிஞர்கள் தான் சொல்றார், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும். இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்குன்றது இல்ல, எல்லாமே எதுவுமே இல்லை 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 இல்லை. ஆனா சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். எதுவுமே இல்லைன்னா உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? குழந்தை கொஞ்சம் சத்தம் எல்லாம் போடாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லைன்னா நம்மள துதிக்க முடியுதா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2003 வருஷம் நினைக்கிறேன், 2003 2005 நினைக்கிறேன். பயங்கரமான கடன், வீடு ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. நமக்கு அதெல்லாம் புதுசு. அந்த நோட்டீஸை பார்த்த உடனே கலங்குறோம். ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கட்டலைன்னா வீடு ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம எல்லாவற்றையும் தந்து எட்டாத உயரத்துல ஆண்டவர் எங்களை வைத்தார். சில நாட்கள்ல நாங்க நிறைய ஆசீர்வாதங்களை நாங்க இழந்துட்டோம். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாது.
ஷெரின் சின்ன பிள்ளை, பிளஸி பார்த்தீங்கன்னா கை குழந்தை தான். அப்போ 2 பேரும் நானும் என் மனைவியும் உட்கார்ந்துருக்கிறோம், பைபிள் பாட்டு புக் எடுத்துட்டு நைட்டு ஜெபம் பண்றதுக்கு. என் மனைவியால பாட முடியல, ஜெபிக்க முடியல, கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கிறா. நான் தான் என்ன வந்தாலும் காட்டிக்கவே மாட்டேன். என் பெரிய ஒருத்தன் கூட இருந்தான், அவன் சொல்லுவான், உங்கள்கிட்ட நான் பார்த்ததுல ஒண்ணு உனக்கு பிடிச்சது, என்ன கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், தைரியமா இருப்பேன் அப்படின்னா. இப்போ எனக்கும் என் மனைவி அழும்போ வேதனை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் அந்த நேரத்துல சொல்றேன், பாட முடியல, ஜெபிக்க முடியல, சொல்றேன் இந்த நேரத்துல நம்ம நல்லா பாடி துதிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயம் நமக்காக ஏதாவது செய்வார். ஆனா எங்க இருந்து செய்வார், ஏதை செய்வார் எதுவுமே தெரியாது. ஆண்டவர் எல்லா வழியும் அடைச்சிட்டார். சொந்தக்காரங்களுடைய வழி அடைச்சிட்டார், நண்பருடைய வழி அடைச்சிட்டார். ஊழியக்காரங்க கூட வந்து ஜெபிக்கிறது கிடையாது. ஆமா, நான் நல்லா இருக்கும்போ தினமும் ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க. நான் குறையா சொல்லல, கர்த்தர் தான் எல்லாத்தையும் என்னை விட்டு விலக்குனார்னு சொல்லுவேன். எல்லாரையும் ஆண்டவர் எங்களை விட்டு விலக்குனார். ஆனா அந்த கஷ்டத்துல நாங்க ஆண்டவரை விடல. நாங்க பாடி துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை தியானிச்சுட்டு சாப்பிட எல்லாம் மனசு இல்லை, பசியே இல்லை, அவ்வளோ வேதனை, இருதயம் கடினப்பட்டு சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் என் மனைவி ஆஃபீஸ் போயிட்டாங்க, குறும்பட் ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போய் திறக்கிறதுக்கே பயம், எல்லா கடையும் போயிடுச்சு, வேலைக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனால் நிறைய வெளியேருந்து வர வேண்டியிருக்கு, நிறைய கொடுக்க வேண்டிய, வெளியே வர வேண்டியது எதுவுமே வரல, வெளியேருந்து வர வேண்டிய பணம் எதுவும் வரல. ஆனா கடன்காரங்க வந்து, ஆமா கடன்காரங்க வந்து நிற்கும்போ அப்படியே இருதயமே ஆடி துடிக்கும், என்ன பதில் சொல்றது தெரியாது. அந்த நேரத்திலையும் அநேக சொல்றதை கேட்டேன். அவர் ஒரு காலம் நம்மளை ஏமாற்ற மாட்டார், தருவார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். கடன் வாங்கின இடங்கள்ல மறுநாள் அவங்களை கொண்டு டியூட்டிக்கு விட்டேன். வந்து நானும் கொஞ்ச நேரம் கடையில் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கலெக்ஷனுக்காக போயிட்டேன். என் மனைவி பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அந்த நேரத்தில் பக்கத்தில் வந்திருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு, என்னம்மா கஷ்டமாக இருக்கிற, துக்கமாக இருக்கிற, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, தாய் மாதிரி சொல்லு, அக்கா மாதிரி சொல்லு. சொந்தம் பந்தம்லாம் யாரும் கேட்க வரல. ஆனா அவங்க இல்ல நல்லா தான் இருக்கிறேன் இருக்காங்க. ஆனாலும் சரி, ஆண்டவர் தான் அனுப்பி இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம சொல்லாம இருக்க கூடாது. அவங்க கஷ்டத்தை சொன்ன உடனே பாருங்க, கொண்டு போய் டியூட்டி விட்டுட்டு அவங்க போன் பண்றாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு இல்ல, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க சொன்னா கூட அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கணும் இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மத்தியானம் அவங்களை கூப்பிட வரும்போது 1 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்து நிக்கிறாங்க. எங்களை நம்பி அவ்வளவு பணங்களை கொடுத்தாங்க அவங்க. நாங்க கடன் எல்லாம் அடைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இருக்காதீங்க. உடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னாலும் கர்த்தர் நம்மளோட இருந்துட்டா போதும், அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். அதான் சொல்றார், எதுவுமே இல்லை ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த இடங்களில் நீங்க ஏற பண்ணுவார். அல்லேலூயா. அதான் கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அப்ப அவரை நம்ம நம்பணும், எல்லா நேரத்திலையும் நம்பணும். 2 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 18:5-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, அதாவது ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை. அப்ப அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும்
இருந்த யூதாவின் ராஜாக்கள் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். அப்ப எல்லா மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற, அவன் ராஜாவா இருக்கட்டும், சாதாரண மனுஷனா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் சோதனை வரும், அத்தனை பேருக்கும் பாடுகள் வரும், அத்தனை பேருக்கும் கஷ்டங்கள் வரும். நம்ம நினைக்கிறோம் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் போகும்போது அவங்க அப்படியே பெரிய பெரிய கார்ல அவ்வளவு பந்தோபஸ்தா போவாங்க. எத்தனை நாள் தூங்காம இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம முதலமைச்சரே சொன்னாரு, எத்தனையோ நாள் நான் தூங்காம இருந்தேன் அப்படின்னாரு. நம்ம மு.க. ஸ்டாலின் அவங்க சொன்னார். ஏன்னா எந்த அமைச்சர் காலையில என்ன பேசுவாருன்னு தெரியாது, எதனா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரோ அப்படின்னு. அந்த குழப்பம் கூட இருக்குது பாருங்க. அது மாதிரி நம்ம ஐயா மோடி இருக்கிறவங்க கூட நாளைக்கு எப்போ ஆமா நிதிஷ்குமார் காலை வாரி விடுவாரு, சந்திரபாபு காலை வாரி விடுவாரு, அப்படி அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களெல்லாம் திருப்திப்படுத்திட்டே இருப்பாங்க. எப்ப காலை நம்ம நினைப்போம் அவங்க எல்லாம் அம்மா ஃபிளைட்ல சுத்துறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. ஒரு மனுஷனா இருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த பூமியில வாழுகிற அத்தனை பேருக்கும் பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் உண்டு. அல்லேலூயா. தாவீது படாத கஷ்டமா? தாவீது போல கர்த்தரை நம்பினது யாரு? தாவீது படாத வேதனையா? ஆகீஸுக்கு முன்ன பைத்தியக்காரனை போல சேட்டை பண்றாரு. என்ன வாயில நுரையெல்லாம் தள்ளிட்டு பைத்தியக்காரனை போல சேட்டை பண்றாரு. அப்போ சவுலுக்கு பயந்து இவ்வளவு நேரம் ஓடுறாரு, அப்சலோமுக்கு பயந்து இவ்வளவு நேரம் ஓடுறாரு. அவர் என்ன ராஜாவா எப்போ இருந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எல்லா மனுஷருக்கும் பாடுகள் உண்டு. அதான் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆமா. அதனால எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கடன், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் நினைச்ச ஒரே நாள் உங்க கடன் எல்லாம் அடைச்சிட முடியும். அல்லேலூயா. நான் என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, எங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாங்க எப்படி விடுதலை ஆனோம்னு எங்களுக்கு இன்னைக்கு அது கனவா தான் இருக்கு. எங்களுக்கு அது கனவா தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் அவர் சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்த நினைத்து தடைபடாது. அல்லேலூயா. எவரை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, கர்த்தரை மட்டும் நம்புறதை விட்டுறாதீங்க. அப்போ எசேக்கியா சொல்றாரு, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதான் முக்கியம், இதான் முக்கியம். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்குற இருதயம் எனக்கு வேண்டாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்போ எசேக்கியா என்ன பண்ற, வேதத்தின் படி அவர் வாழ்ந்தார். வேதத்தின்படி வாழணும். நம்ம கிறிஸ்துவனா வாழ்றது பெரிய காரியம் கிடையாது, இந்த வேதத்தின்படி வாழ்றதுதான் முக்கியமே. அல்லேலூயா. வேதத்தை பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல, வேதத்தின்படி வாழுகிறது முக்கியம். அதாவது பதிவு போட்டுனேன், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவங்க நமக்கு தேவையில்லை, பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் தான் நமக்கு தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம பரிசுத்தமா வாழணும், தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். அப்படி கை கொண்டு நீங்க நடந்துட்டீங்கன்னா என்ன நடக்குமா? கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அப்போ நீங்க தேவனுடைய கற்பனை நீங்க கை கொண்டு நடக்கும் பொழுது, வேதத்தின்படி நீங்க நடக்கும்போ அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். சும்மா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு மட்டும் சொன்ன போதாது. மோசே யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நியாயப்பிரமாணம், அவருடைய கட்டளைகள். இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. நீ அதை இரவும் பகலும் தியானித்து அந்த வசனத்தின்படி நீ நடக்கும் பொழுது நீங்க போகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதனால்தான் எசேக்கியாவுக்கு வியாதி வந்த பொழுது கூட 20ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதி,
பிழைக்க முடியாது என்கிற மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீர் நீ பிழைக்க மாட்டீர், உங்கள் வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டீர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை நோக்கி அவர் அழுது செபிக்கிறார் இந்த 3ஆம் வசனத்துல. அப்போ எசைக்கு என்ன பண்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆனா அவ்வளவுதான். நம்ம வந்து அந்த வார்த்தை வரும்போது அப்படியே நம்ம எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி அப்படின்னு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். நீங்க உண்மையாய் மன உத்தமமாய் நடந்தீங்கன்னா, இங்க எசேக்கியா அப்படிதான் ஜெபிக்கிறார், கண்ணீரோட ஜெபிக்கிறார். ராஜா, யூதா தேசத்து ராஜா கண்ணீரோட அவர் சுவர் புறமாய் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அவர் அழுகுறாரு, அழுது ஜெபிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வாசல தாண்டல, அதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி தருவேன். அல்லேலூயா. ஆமா, அதாவது உன் நாட்களுடைய 15 வருடங்களை கூட்டுவேன். அப்போ பாருங்க, மரண சாசனமே எழுதப்பட்டாச்சு. ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாத்தீங்களா? மரணத்திலும் நம்மை விடுவிக்கிறவர், காவலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், இக்கட்டிலும் நம்மை விடுவிக்கிறவர். அதான் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், நாளைக்கு இல்ல. நீ ஆண்டவர்ட்ட வா, கர்த்தரிடத்தில் வா, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை அவர் தருவார். அப்ப ஆண்டவரை நம்புங்க, அவரை உறுதியாய் நம்ம பற்றி கொள்ளணும். உறுதியாய், அப்படி உறுதியாய் எப்படி பற்றி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 3:14 நம்ம வாசிக்கிறோம், நம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அது இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆண்டவர் மேல நம்பிக்கை எப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபைக்கு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்னன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு தெரியும், நல்லா ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் சர்வீஸ் நடக்கும். ஏன்னா எங்க பாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டம், வாடகை இடங்களை நடத்திட்டு இருந்தாரு. காலையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போயிட்டு அவர் பெருக்கி கூட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் சேர்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, வெள்ளிக்கிழமை ஏஜி சர்ச்சு போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் சின்னமலை. சனிக்கிழமை ராஜன் ஜான் சர்ச்சில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். அது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டு போவேன், வேலை முடிச்சுட்டு அப்படியே கூட்டு போவேன். அப்போ அவருடைய சர்ச்சு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் ரைட் சைடில் கூரையில் தான் இருந்துச்சு ராஜன் ஜான், அங்கே கூட்டு போவேன். அப்போ எங்கள் சர்ச்சு சண்டே மட்டும்தான் இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு நல்லது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு மற்ற நாளில் நல்லா இன்னும் தூங்கலாம், சாப்பாடு கூட படுத்துக்கிட்டே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கு. அப்படி பண்றவங்க இருக்கிறாங்க. ஆமா, எலும்பு கை கூட கழுவாம அப்படியே வச்சுட்டு அப்படியே தூங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோம்பேறினா உலகத்தில் இருக்கிறதுலே நம்பர் 1 சோம்பேறி. அப்படிப்பட்டவங்க எல்லாம் உண்டு. பாருங்க, ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஓடுவேன். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவருக்கு வைராக்கியமா நிறுத்தி இருக்கிறார். அப்போ என்னன்னா, நீ ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கிறியா? விஜயன் பிரதரை கேட்டு பாருங்க, அவர் என்ன கூட்டு போயிருக்கிறார். ஒரு முறை என்னமோ தான் போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, மடிப்பாக்கத்தில் ஒரு டிபிஎம் சர்ச்சுக்கு.
அவங்கெல்லாம் அப்ப அபிஷேகம் பெற்று அவங்களும் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி அடைஞ்சுவாங்க. நமக்கு அபிஷேகம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால அவனை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஒரு தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஏதோ கிறிஸ்தவனை வாழ்ந்த போதுன்னு நினைக்காதீங்க. அப்ப ஆரம்பத்துல கொண்ட அந்த நம்பிக்கை அத முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தா கிறிஸ்தவனிடத்துல என்ன இருக்குது? பங்கு. அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு நீங்க பங்காளிகள். அல்லேலூயா. அவர் முழு உலகத்துக்கு ராஜாதி ராஜா இயேசு. அவருடைய ஆசீர்வாதம், அவர் ராஜாதி ராஜானா அவருடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் தான். ஆமென் சொல்றீங்களா? ஆமா. அப்ப அவரிடத்துல பங்கு முடிவு படுத்து உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க, உடனே ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. இன்னொரு சர்ச்சுக்கு போனா ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? இல்ல வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம்னு இருந்துட்டு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. உங்களை எந்த இடத்துல ஆண்டவர் வச்சாரோ அந்த இடத்துல இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்ப வெளியே கொண்டு போறாரோ ஜெபம் பண்ணி போயிட்டே இருங்க. ஊழியக்காரங்களா போங்க. அல்லேலூயா. ஆமா, நான் தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து அநேகரை நம்முடைய ஊழியக்காரலாம் எழுப்போம். அந்த ஜெபம் தான் அடுத்த தலைமுறைகள் எழும்பணும். ஆமா, நம்ம மட்டும் இங்க நீங்க 10 வருஷம் 20 வருஷம் இங்க இருந்துகிட்டு அப்படியே ஒரு விசுவாசியா இருக்கிறது இல்ல. நீங்க ஒரு இடத்துக்கு போகணும். 100 விசுவாசி 200 விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துங்க. ஆமா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. அதான் நான் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அதாவது அழகா ஒரு வசனம் இருக்கு கொலோசியர்ல. அந்த வசனத்தை ஆமா 1ஆம் அதிகாரம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எப்படி? எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய். இவ்வளவு காலம் ஆலயத்துல ஆராதனைக்கு வந்து ஆமா இன்னும் வறுமையோடு கஷ்டத்தோட பரலோகத்துக்கும் போகலன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப உறுதியாய் நம்ம ஆண்டவரை தேடணும். அதனால தான் ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொல்றார் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42 வசனத்துல, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணு கவலைப்படுங்க, ஆண்டவரே நீங்க இன்னைக்கு வந்தாலும் நான் உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வருகையில நான் காணப்படணும். அது ஒண்ணுதான் நம்முடைய பாரமா இருக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அது கூட பாரமா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆண்டவரோட இருந்து அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. ஆகையால தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப ஆண்டவர் வீட்டுல வந்திருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு என்னன்னா கவலை, பிரச்சனை. ஆனா மரியாளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுபோல நம்ம முடிவு பரியந்தம் ஆரம்பத்துல கொண்ட அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் நீங்க பற்றி கொண்டிருந்தீங்கன்னா கிறிஸ்துவனிடத்துல நீங்க பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். 2வது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறாரோ அதை விசுவாசத்துல உறுதிப்படணும். உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகி கொண்டே இருக்கணும். தேவனை அறிகிற அறிவில் நீங்க பெருகி கொண்டே இருக்கணும். 5ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல் கொலோசை சபையில. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உறுதி எப்போதும் நான் சந்தோஷப்படுறேன். அப்ப ஆண்டவர் மேல நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்க. அப்போ அதை பார்த்து பவுல் சொல்ற சந்தோஷப்படுறேன். நம்ம சபையில கூட
ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஓடி ஓடி வருவாங்க. டோலிக்கு சிஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க. எவ்வளோ ஓட முடியலன்னு சரி தான். அது மாதிரி சுதா, நம்ம சுஜா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங் ஓடி 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 வராங்க. ஆனா மற்றவர்களை பார்க்கல அவங்களுடைய விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. மழையா வெயிலா எதுவும் உடம்பு சரியில்லை என்னன்னாலும் அவங்க ஓடி ஓடி வராங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க பவுலும் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஒரு ஊழியக்காரருக்கு சந்தோஷமே அதுதான். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு யோவான் அப்போஸ்தலன் சொல்றார். அப்போ நீங்க சத்தியத்தில் நீங்க நடந்து பாருங்க. அப்ப ஒரு ஊழியக்காரன் நானே சந்தோஷப்படுறேன்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும். கடைசியா பாத்தீங்கன்னா ரோமர் 12:12 ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. அப்போ என்னென்ன காரியங்கள் நம்ம உறுதியா இருக்கணும்? ஆரம்பத்துல கொண்ட அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுங்க. அப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பண்றான்னா ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. ரூத்து சொல்ற 2ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்துல, நீ போகும் இடத்துல நான் வருவேன், உம்முடைய தேவனுடைய தேவன். அல்லேலூயா. நீ மரணம் இடத்துல நான் மரணம் அடைவேன். அப்ப ஒரு உறுதி. ரூத்துடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைனாலும் அந்த தேவைகளை ஆண்டவர் தந்து உங்களை ஆண்டவர் இந்த பூமியிலையும் பரலோகத்தை உங்களை மேன்மையா வைப்பார். எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்ற ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க அவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாலோம் என்கிற ஆசீர்வாதம், அந்த ஷாலோம் என்கிற வார்த்தையில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும், செழிப்பு, உயர்வு, சுகம், பலன், சகல காரியங்களை ஆண்டவர் தருகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சகல காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எலியேசர் அப்படிதான் சொல்றேன், ஆண்டவனை எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருக்கு மிகுதியான வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் திரளாய் இருக்கிறது. ஆண்டவர் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். ஆண்டவரை விடவே இல்லை. அல்லேலூயா. என்ன சோதனை வந்த பொழுதும் அவர்கள் கர்த்தரை விடவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே, தினமும் புவிதானில் தருபவரே. பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா,
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தாராவியாலே, எனக்கு தீடன் தந்தாராவியாலே. புதிய பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோம். ஆமென். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் கோவிதானில் தருபவரே, தினமும் கோவிதானில் தருபவரே. புதிய பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே, உண்மை நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அது போல என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க, எல்லா நேரத்திலையும் நம்புங்க, எல்லா சூழ்நிலையிலும் நம்புங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல இருக்கிறதா? அவருடைய வசனத்தின் மேல இருக்கிறதா? கர்த்தர் மேல நம்முடைய அஸ்திபாரம் இருக்கிறதா? நான் இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன், ஆண்டவரே இன்னையிலிருந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். எசேக்கியாவை போல. அப்ப எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். எல்லா நேரத்திலையும் அது வியாதிப்படுற நேரத்துல கூட எசேக்கியா எந்த ஒரு பரிகாரங்களையும் செய்யல, பரிகாரியே நோக்கி பார்த்தார். அதனால்தான் ஆண்டவர் 15 வருடங்களும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆண்டவரை நம்பினீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுவார்,
உடைய வாழ்க்கையில செழிப்பை தருவார். எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்வார். ஆமென். சகல விதமான ஆசீர்வாதம் இந்த பூமியில உங்களுக்கு என்ன என்ன தேவையோ எல்லாம் அவருடைய ஷாலோம் என்கிற அந்த வார்த்தையில இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் தர வல்லவர். நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த கொண்ட அந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் இன்னும் நம்மிடத்தில் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல விசுவாசத்துல கூட நம்ம ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுங்க, மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பார். விசுவாசத்துல பெருகிக் கொண்டே இருங்க. ஜெப வாழ்க்கையிலையும் பெருகிக் கொண்டே இருங்க. கடந்த ஆண்டு போல இந்த வருஷம் இருக்கக்கூடாது, நேற்று போல இந்த வருஷம் இந்த நாள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெப நேரத்தை அதிகரிங்க. ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நாளில உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உண்மையே நம்பி இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுயத்தை நம்பாம, மனுஷனை நம்பாம, உலகத்தை நம்பாம கர்த்தரையே நம்பி வாழ எங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதும் புறப்பட்டு செல்கிற எங்க பிள்ளைகள்